ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்ஹவ் எபிசோட் 2 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெம்மும் கீயும் சண்டை போட்டாங்க. எதுக்காகனா கீ பெம்மை அவாய்ட் பண்ணுற விஷயத்த பெம்மே காதில் வாங்கினதுனால அதில் டென்ஷன் ஆகி இனிமேல் அவங்க கூட நடந்தே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கீன்னு சொல்லி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு கிளம்பியும் போயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, கீயை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறது தானே பாக்கோட வேலை. கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா. கீ எங்கே ஒன்று அடிச்சே கொன்றுவாளோ நான் நினச்சேன்னு சொல்லி பார்க்க சொல்ல, அட ஆமாண்டி நான் கூட என்ன நினச்சேன் தெரியுமா, கையில் கத்தி வச்சுருந்தா நம்மளை குத்திடுவாளோன்னு நினச்சேன். அந்தளவுக்கு சீரியஸாக இருந்திருக்கும் மேட்ரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஜஸ்ட் எஸ்கேப்பு, நீ மட்டும் என்னை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டுன்னு சொல்லி பாக்கிட்ட கேட்டதும் பாக்கு, ஐயோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா, உங்கள் சண்டையில் குறுக்க கத்தி குத்து வாங்கி சாகிறதுக்கு நான் என்ன ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும் கலண்டுக்க பார்க்குது. அப்போதான் பாக்கு என்ன சொல்லுதுன்னா, நல்ல வேலை இதோட முடிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு இனி பிரச்சனையை அதுக்கு மேலே பெருசாக்கி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி அப்போ என்ன தான் பேசுனேன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இனிமேல் உன் கூட நடந்து வர எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், வேற என்ன சொல்லியிருக்க போகிறேன். அப்படி பாவி, அவகிட்டயே டைரெக்டாகவே சொன்னியான்னு கேட்டா, ஆமாம் இனிமேல் உன் கூட நடந்து வர எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேனே. இதுக்கு மேலே நீ என்னடி சொல்லணும் சொல்லு, இதுக்கு மேலே நீ என்ன சொல்லணும், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி சோழியை முடிச்சு விட்டியேன்னு கேட்டா, என்ன பார்க்க சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இந்த கீக்கு நம்ம ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணுறோம், நம்ம ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துகிறோங்கிற விஷயம் கூட என்றைக்குமே புரிய மாட்டேங்குது. அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம மேலே லவ் இருக்குங்கிற விஷயமும் புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு பார்க்கணும் ஒரு ஆளே கூட இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்பயும் பார்க்க என்ன சொல்லுதுன்னா, அடி பாவி அவன் கூட வரணும்னு ஆசைப்படுறா, அது ஏன் அவனுக்கு புரியலன்னு சொல்லி கேட்டா, எனக்கு என்னமோ அப்படி தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ்வளோன்னு சொல்கிறான். அப்போ தான் பார்க்க டைரெக்டாகவே கேட்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த டாயோட விஷயத்தை தான் மனசில் நினச்சி குழப்பிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியுது, நீ அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. கேர்ள்ஸ் தானே சொன்னாங்க உனக்கு டாய் கரெக்டாக இருப்பாங்கன்னு, மற்றவங்க தான் சொன்னாங்களே தவிர என்றைக்குமே அவள் வாயை திறந்து அவளா எனக்கு டாயை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. அது வரைக்கும் உனக்கு அங்கே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே டாய்கிட்ட அவள் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஏன் இந்த ஹோல் ஸ்கூலுக்கே தெரியல. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, அவள் யார் பின்னாடி சுற்றுறான்னு உனக்கு தான் புரியல. எனக்கு தெரிஞ்சு அவள் உன் பின்னாடி மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. வேறு யாருக்கிட்டையும் இப்படி போய் பேசுனது கிடையாது, யாருக்கிட்டையும் இப்படி சுற்றுனது கிடையாது. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது கீன்னு கேட்டதும் கீயும் ஒரு செகண்ட் யோசிக்கிறா. அப்படியா சொல்ல வேற, அப்போ நான் சொதப்பிட்டேன்னு சொல்கிறியா? ஆமாம் நல்லா சொதப்பி வச்சுருக்கேன், உனக்கு தெரியுதா இல்லையான்னு பல்ல கடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. சரி போனது போகட்டும், இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன், ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்னாலே காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு 3 டீமாக பிரிஞ்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிங்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் லீடர் சொல்கிறாங்க. அவங்க மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் 2 கேம் வைக்க போகிறோம் இந்த கிறிஸ்மஸ்க்காக. ஒன்று டாட் கேமு, இன்னொன்று இந்த பால்ஸ்லாம் பிடிப்பாங்க இல்லையா, எக் கேம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேம் வச்சுருக்கோம். இந்த 2 கேமுக்கும் நீங்கள் 3 டீம் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போலேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். 3ஆக பிரிஞ்சு ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் ஒர்க்கு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் அந்த கேம் ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டெக்கரேஷன் ஒர்க்குக்கு நான் ஒரு 3 பேரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கீ பெம்மு பாக்கு 3 பேரையும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் பெம் என்ன சொல்லுதுன்னா, நேற்று தானே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டென்ஷன் இருந்ததுனால எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ண பிடிக்கல, ஸோ என்னை வேறு டீமில் போட முடியுமான்னு சொல்லி கேட்டால் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவள் பின்னாடி சுற்றுறது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இவ ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு டெக்கரேஷன் டீமில் இருக்க பிடிக்கல, நான் வேறு டீமுக்கு போகிறேன்னு சொன்னதும்
இன்னொரு பொண்ணை ஸ்விட்ச் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் அவள் ஆன்னு இழுக்கிறதுக்குள்ளே முடிஞ்ச மாட்டிருக்கு. ஸோ நீ இருமா நான் வேற ஆளை பார்க்குறேன்னு வேற யார்ட்டையாவது கேட்டால் யாருமே அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா டெக்கரேஷன் ஒர்க்குனா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க போல். ஸோ எல்லாரையும் கேட்டு வேணான்னு சொன்னதும் இதில் டென்ஷன் ஆனக்கி இட்ஸ் ஓகே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. பாக்கு இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், பாக்கு இருக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக கீ கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது கூட பாக்கும் கீயும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன லூஸா, இவ்வளோ டெக்கரேஷன் ஒர்க்கை நம்ம 2 பேரால் மட்டும் முடிக்க முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இன்னொரு ஆள் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுவும் அவளையே உன் டீமில் போடுறாங்க, நீனே வேணான்னு சொல்லிட்டு வந்தா ஏன் திரும்ப திரும்ப தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகிறோம் முடிக்கிறோம் ஒரு சபதம் எடுக்கிறோம் முடிக்கிறோங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த ஒர்க்கை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம், சீக்கிரம் முடிக்கிறோம், செம்மையாக பண்ணுறோம்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆளுக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த கேமுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எதாவது தேவையா, இந்த டீமுக்கு எதாவது தேவையா, அந்த டீமுக்கு எதாவது தேவையான இந்த பிங்க் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஒரே ஆளாக பார்க்குறது அந்த பிங்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேனர் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பேனரை ரெடி பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம கீ தான். ஸோ இங்கே பாரு கலரு பேக்ரவுண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருன்னு சொல்லி கேட்டால் இப்போ நம்மளால் பெம்மு சும்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இல்லை அதில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும், இங்கே வா பாக்கு அதில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி பாக்க கூப்பிட்டு சொன்னதும் பாக்கு அதே விஷயத்தை கொண்டு வந்து கீ கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. கீ என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்ரவுண்ட் அந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்காது, என்னெல்லாம் அதை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இந்த விஷயத்தை கொண்டு போய் மறுபடியும் பெம்மு கிட்ட சொல்கிறாங்க. மறுபடியும் பெம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்ரவுண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவுட்லைனாவது அந்த கலரில் கொடுன்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்புகிறாங்க. மறுபடியும் பார்க்க அந்த நியூஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீ கிட்ட சொல்லுது. கீ அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லுன்னு சொன்னதும் இதே விஷயத்த அங்கே போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பாக்குன்னு அந்த இடத்துல பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிங்கு தான் காப்பாற்றுறாங்க. ஸ்டாப் ஒரு செகண்ட் இருங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், அந்த பேனரு பார்க்க செம்மையாக இருக்குது, ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் வேணான்னு சொல்லி இந்த பிங்கை ஸ்டாப் பண்ணிடுது. பிங்கை பார்த்து பாக்கும் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா சொல்லுது. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் அவங்க ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லி ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கே நடுக்கி நடந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஒர்க் பார்க்கும்போது. அப்படி போயிட்டு இருக்கும்போது கீ எதுக்க வந்தா பெம்மு நகர்ந்து போகிறது, பெம்மு எதுக்கு வந்தா கீ நகர்ந்து போகிறது, இந்த மாதிரி வேணுங்கன்னு எதிர்க்க போய் நிற்கிறாங்க நம்ம கீ. அப்பயுமே பெம்மு முகம் கொடுக்காம டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நடக்குது. இப்போது வெறியான நம்ம பார்க்க என்ன பண்ணுதுன்னா, முடியாது, இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, இதுக்கப்புறம் என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியாது, இதுக்கு நான் ஒரு வழி பண்ணியாகணும் யோசின்னு சொல்லி டக்குன்னு அந்த பேனரை எடுத்துக்கிட்டு நான் கொண்டு போய் அந்த பேனரை வைக்கிறேன்னு சொன்னதும் கீயும், உன்னால் முடியுமா, நீ தனியாக எப்படி இந்த பேனரை வைப்ப, எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நகரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பேனரை வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் மாஸ்டர் மைண்ட் நல்லா வேலை செய்யுது. இவளுங்களை இப்படியே விட்டால் சரி வராது, ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பேனரை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு கீழே உட்காந்து நல்லா படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் கை உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அழுகுறா. என்னது கை உடஞ்சிருச்சான்னு எல்லாரும் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி வர எல்லாருக்கிட்டையும் ஆமாம் எனக்கு கை வலி தாங்கலை, என் கை உடஞ்சிருச்சு, என்னால் கையை நகர்த்த கூட முடியல, நான் செத்து போனாலும் போயிடுவோம் போலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு பாயிண்ட்டுக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் பெம் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணு, என் ஃப்ரெண்டு தனியாக ஒர்க் பண்ணி செத்து போயிடுவா போலையே, எனக்கு அதை நினச்சி அதை விட வேதனையாக இருக்குது, ப்ளீஸ் பெம் நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்னு பொறுப்பெல்லாம் பெம்மு கையில் ஒப்படைச்சிட்டு இங்கே பார்த்தியா என் கையை கூட தொங்குது, இதுக்கப்புறம் என்னால் இந்த கையை யூஸ் பண்ண முடியுமானே தெரியலையே, நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதுக்கிட்ட அந்தாண்ட போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய நாடகமும் எதுக்குன்னா இவங்க 2 பேரையும் சேர்த்து என்னங்கிறதுக்காக தான். இப்போது நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருது, பேனர் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருது. நம்ம கீக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சு, ஏன்னா அவங்களே தனியாகவே அந்த டெக்கரேஷன் ஒர்க்கு பார்க்குறதுனால. ஸோ எல்லோரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாலும் நம்ம பெம்மை கிளம்புற மாதிரி தெரியல, ஏன்னா கீக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கீக்கு ஒரு கால் வருது. வேறு யார், நம்ம பார்த்தான் மல்லாக்க படுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குப்பர் அடித்து படுத்து கிடக்கு போல்.
என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏய் நீ எப்படி இருக்க, ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம கீயும் விசாரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், என் கை வேற வலிக்குது, ரொம்ப முடியல, வலி தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட்டு, என்ன பண்ணுற, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம போட்ட பிளானு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளும் நல்லா படுத்து தூங்குறா. அப்புறம் நைட் ஆனதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம பெம்மோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரிச் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை நீங்களாம் போங்க நான் அப்புறம் வரேங்கிற மாதிரி இவ்வளோன்னு சொல்லிடுறா. சரி நாங்கள் கிளம்புறோம் நீ வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்காகவோ வெயிட் பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது. வேறு யாருக்காகவும் இல்லை, நம்ம கீக்காக தான். கீக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கள ஒரு குரல் வந்து கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாரா அதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீயாக தான் இருக்கும்னு திரும்பி பார்த்தா அந்த பையன் டாய் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து நிற்கிறான். நீயா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நான் தான், இதில் என்ன இருக்குது, சரி உன் டிரைவர் வந்துட்டாங்களா, வீட்டுக்கு போலியா, தனியாக நிற்கிற, சரி வா சேர்ந்து போகலான்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை 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 என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், அவங்க வந்தது நான் அவங்க கூட சேர்ந்து போய்க்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் இங்கே போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கீ வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரையும். ஓ இன்னும் இதுங்க 2 அடங்கலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்ககிட்ட பேசும்போதா பார்க்கணும் அப்படின்னுட்டு சரி நம்மளாவே போய் பேசுவோன்னு சொல்லிட்டு பெம்மு போயிட்டு கீக்கிட்ட பேசுகிறாங்க. சாரி என்னால் தான் உனக்கு லேட் ஆகிட்டு, நானும் அந்த டெக்கரேஷன் டீமில் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி லேட் ஆகிருக்காது, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், சாரின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னமோ சொன்னாலும் எப்போவுமே நான் தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கேன் பாரு, எப்போ பார்த்தாலும் உங்களை வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உனக்கும் பிரச்சனையாக இருக்கேன், இன்றைக்கி டெக்கரேஷன் ஒர்க்குக்கு வராமல் இதுலேயும் பிரச்சனையாக இருக்கேன், எல்லாத்துலேயுமே நான் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா பழியும் பெம்மை அவங்க மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்போ கூட இந்த கீ மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறதுனா, நான் தானே உன் பின்னாடி வரமாட்டேன்னு சொன்னேன், நீ ஒன்றும் வரமாட்டேன்னு சொல்லலையே, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டை லூஸாக இருக்கிறத நம்ம பெண்ணு கவனிக்கிறாங்க. ஸோ டையை கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு டையை கட்டி விட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க நம்ம கீ. எப்படி இருக்கா பாரு, இவ்வளோ போய் எப்படி மிஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. அப்போ தான் எமோஷ்னலி ரொம்பவே அழுது என்ன பண்ணுறாங்கன்னா பெண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் உள்ளதான் அப்போ தான் சொல்ல நினைக்கிறாங்க. என்னால் முடியல, ப்ளீஸ் கீ, நான் சொன்னால் கேளு, தினமும் நம்ம சேர்ந்தே போகலாம், நீ வராதுன்னு சொல்லியுமே உனக்காக தினமும் ஈவினிங் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்றைக்காவது ஒரு நாள் என் கூட சேர்ந்து வர மாட்டியான்னு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் நான் சொன்னால் கேளு, தயவுசெய்து என் கூட வா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் மன்னிச்சிக்கோ, ப்ளீஸ் கீன்னு அழுகுறாங்க. அதை கீயால் பார்க்கவே முடியல. ஒன்றும் இல்லை அழாத, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம், ஓகேவா, நம்ம நாளைக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, இருந்தாலும் பெண் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. வரலையான்னு சொல்லி கேட்டதும் சரி வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே ஓட, இவங்க கொஞ்சம் வேகமாக நடந்து போக டக்குன்னு இவங்க நின்னதும் அவங்க பின்னாடி வந்து மோதிக்கிறாங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பாத அப்படியே இருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம பெண்ணு அழுகனா சாதாரண அழுக கிடையாது, அப்படி ஒரு அழுக, சின்ன பிள்ளைங்க அழுகிற மாதிரி அப்படி தேம்பி அழுகுறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா, எனக்காகன்னு திரும்ப சொல்கிறாங்க. அப்போது கீயே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்கிறியான்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க. ஆமாம் எனக்காக வெயிட் பண்ணு, என்னை விட்டுட்டு போகாது, தினமும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே அழுகுறாங்க. அதை கேட்டதும் கீக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. நமக்காக ஒருத்தி இப்படி வந்து நிற்கிறாளே, இப்படி வந்து பேசுகிறாளே, இப்படி அழுகுறாளே, அந்தளவுக்கு அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி உன்னையும் கூப்பிட்டுட்டு தான் போவேன், ஓகேவா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்டா. தேங்க்யூ.
அப்போது ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்குறாங்க. ப்ராமிஸும் பண்ணி 2 பேரும் ஜாலியாக அந்த இடத்துலேருந்து கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது அவள் கண்ணெல்லாம் தண்ணியாக இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க கர்ச்சீப் எடுத்து அவங்க கண்ணில் உள்ள தண்ணியெல்லாம் தொடச்சி சரி வா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு வழியாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.